Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நாம டெய்லி பாக்குற விஷயத்த மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா தெரியும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம 2 பார்ட்ல பாத்திருந்தோம். அதோட கமெண்ட்ல நிறைய பேர் பார்ட் 3 கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்காகவே இந்த பார்ட் 3 ஸ்பெஷலா மேக் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பிளட். சின்ன வயசுல சயின்ஸ் புக்ல பிளட்ட பத்தி படிக்கும் போது ரத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு படிச்சிருப்போம். அதுவே நம்ம கண்ணால பாக்கும்போது சிகப்பு கலர்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். இத பார்த்துட்டு அதை பார்க்கும்போது என்னடா லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது சாலிட் ஸ்டேட்ல இருக்க மாதிரி இருக்கேன்னு நமக்கே டவுட் இருக்கும். ஆனா உண்மையிலேயே பிளட்டோட ஷேப் இப்படிதான் இருக்கும். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இப்படிதான் தெரியும். நம்மளோட ரத்தத்தை மைக்ரோஸ்கோப்ல வச்சுட்டு கிட்டத்தட்ட 400 மடங்கு ஜூம் பண்ணி பார்த்தா அதுல பிளட் செல்ஸ், பாக்டீரியா, புரோட்டோசோன்ஸ் எல்லாமே தெரியும். இந்த எல்லா பிளட் செல்ஸும் பிளாஸ்மாக்குள்ள தான் இருக்கு. இது அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இப்ப நமக்கு அது லிக்விட் ஸ்டேட்ல தெரியும். லீவ்ஸ். இலைங்க போட்டோசிந்தசிஸ் மூலமா அதுங்களுக்கு தேவையான எனர்ஜியை சூரியன் கிட்ட இருந்து எடுத்துக்குது அப்படின்றத சின்ன வயசுல படிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா கேள்வியாவது பட்டிருப்போம். ஆனா அது எப்படி பாசிபிள்? இலையோட சர்ஃபேஸ்ல என்ன சோலார் பேனலா வச்சிருக்காங்க அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இது மேல சோலார் பேனல்லாம் கிடையாது, ஆனா சோலார் பேனல் மாதிரியே வேலை செய்யுது. என்ன புரியலையா? ஏதாவது ஒரு இலைய மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது அந்த இலைக்கு மேல சின்ன சின்ன ஓட்டை தெரியும். இந்த ஓட்டை வழியா தான் சன்னோட எனர்ஜி அப்சார்ப் ஆகி பிளான்ட்ஸ்குள்ள போகுது. இதுல இருந்து அதுக்கு தேவையான எனர்ஜி அது எடுத்துக்குது. ஒருவேளை அந்த மரத்திலயோ செடியிலயோ இலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாவே காஞ்சு போயிடும். ஏன்னா என்னதான் அதுங்க வெயில்ல காஞ்சாலும் சன்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு அதுங்களுக்கு வேற வழியே இல்லை. பேப்பர். நம்மளோட வாழ்க்கையில பேப்பரும் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. இது இல்லாம நம்மளோட படிப்பை ஆரம்பிக்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் எல்லாருமே பேப்பரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சரி, இந்த பேப்பரை நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? அது இப்படிதான் இருக்கும். ஏதோ நூலை பிச்சு போட்ட மாதிரியே இருக்குல்ல, ஆனா இது நம்ம யூஸ் பண்ற பேப்பர் தான். மைக்ரோஸ்கோப்ல தான் இது நமக்கு இப்படி தெரியுது. இது ஏன்னா பேப்பரை காஞ்சு போன இலையில இருந்தோ நார்ல இருந்தோ செய்றாங்க. அதனாலதான் பேப்பரை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஏதோ நாறு மாதிரியே இருக்கு. பியர்ட். நீங்க ஷேவிங் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இதை நோட் பண்ணிருப்பீங்க. நீங்க ரேசரை வச்சு ஷேவ் பண்ணும்போது உங்க பியர்ட் சீக்கிரமாவே வளர்ந்துடும். அதுவே ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணும்போது பியர்ட் வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இது ஏன் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சு பாத்தீங்களா என்ன? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மைக்ரோஸ்கோப்ல ஒரு பக்கம் பியர்ட்ல ஷேவ் பண்ண முடியையும் இன்னொரு பக்கம் ரேசர்ல ஷேவ் பண்ண முடியையும் வச்சு பாத்துருக்காங்க. அதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இப்படிதான் தெரிஞ்சிருக்கு. ரேசர்ல கட் பண்ண பியர்ட் அழகான ஷேப்ல கட் ஆயிருக்கு. ஆனா ட்ரிம்மர்ல கட் பண்ண பியர்ட் ஏதோ ஏடா கூடமா அதை உடைச்ச மாதிரியே இருக்கு. அதனால முடி ஏடா கூடமா டேமேஜ் ஆயிருது. இதனாலதான் தாடியை ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்ணும்போது அவ்வளவு சீக்கிரம் அது வளர மாட்டேங்குது. லயன் டங். மனுஷங்களோட நாக்கு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் பார்ட்லயே பார்த்தோம்ல. ஆனா மைக்ரோஸ்கோப்போட ஹெல்ப் இல்லாம சிங்கத்தோட நாக்கை பார்த்தா இப்படிதான் இருக்கும். பார்க்கவே படு பயங்கரமா இருக்குல்ல. இந்த நாக்கை வச்சு சாதாரணமா எலும்பு நக்குனா எலும்புல இருக்க மொத்த சதையுமே கிழிச்சு எடுத்துரும். இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நான் உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச வேலை வீட்ல இருந்தே உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா வழக்கம் போல ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்றான்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. ஏன்னா சர்தக், நிஷா, சுபம் அப்படின்ற கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச ஜாப் கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாம் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரீலெவல் பை உன்அகாடமி. இவங்களுக்குன்னு தனி ஸ்டோரிஸே இருக்கு. நிஷா ரீலெவல் மூலமா அவங்க கேரியரை பிசினஸ் டெவலப்மெண்ட்ல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. காமர்ஸ் படிச்ச சர்தக் ரீலெவல் மூலமா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. சுபம் யூபிஎஸ்சி பிரிப்பரேஷன்ல பிரேக் எடுத்துட்டு ரீலெவல் மூலமா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு டெஸ்ட் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கேட்வேயா அமையும். நீங்க ஃப்ரெஷரோ ப்ரொஃபஷனலோ கேரியரை ரைட் ட்ராக்ல கொண்டு போறதுக்கு ரீலெவல் தான் கரெக்டான பிளாட்ஃபார்ம். இங்க 200க்கு அதிகமான கம்பெனிஸ் லைக் ஸ்விக்கி, ஓலா, அப்கிரேட் எல்லாமே இருக்கு. இவங்க எல்லாமே ரீலெவல் மூலமா ஹையர் பண்றாங்க. அதுக்கு நீங்க எல்லாமே எலிஜிபிள். அது மட்டும் இல்ல, இதுல பிளேஸ் ஆகிற கேண்டிடேட்ஸுக்கு ரீலெவல் குட்டீஸும் தராங்க. ஒவ்வொரு மாசமும் டாப் 3 கேண்டிடேட்ஸுக்கு மேக்புக், ஐபோன், ஆப்பிள் வாட்ச் தராங்க. ரீலெவல்ல கிட்டத்தட்ட 30 கோடி வர்த் ஜாப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 36 லட்சம் வர்த் ஜாப்ஸ் டெலிவர் பண்றாங்க. அதுவும் அக்ராஸ் இந்தியால இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 5 புது டெஸ்ட கிராஃபிக் டிசைன், ஃபைனான்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அசோசியேட் ப்ராஜெக்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான கேட்டகரிஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்ல, சேல்ஸ், புரோகிராமிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், அனாலிட்டிக்ஸ், HR இந்த மாதிரி 18 கேட்டகரிஸ்ல இருக்க டெஸ்ட்டை எழுதி உங்களுக்கான ஜாபை எடுத்துக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களோட ப்ரொஃபஷனல் ஜர்னிக்கு உங்களோட கெரியரை பிகினிங்லயே கரெக்டா மேப் பண்ணணும். இந்தியால இருக்கிற டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஜாப் வேணும்னா இன்னைக்கே ரீலெவல்ல சைன் அப் பண்ணுங்க. டிகிரி தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, ஸ்கில்ஸ் மட்டும்தான் தேவை. இன்னைக்கே செக் பண்ணி பாருங்க. பிளேட். நீங்க ஷேவ் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய பேர் பிளேடை யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. அப்படி இல்லையா, பல பேர் அதுல நகம் கூட கட் பண்ணி பார்த்திருப்பீங்க. சரி, பிளேட மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? சாதாரணமா புது பிளேட மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இந்த மாதிரி ஷார்ப்பா தான் தெரியும். அதே பிளேட கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி மைக்ரோஸ்கோப்ல போய் வச்சு பார்த்தா அது இப்படிதான் தெரியும். அதாவது பிளேடு மேல எக்கச்சக்கமான கிராக்கும் மேடு பள்ளமும் பயங்கரமா விழுந்திருக்கும். இதனாலதான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பிளேடை யூஸ் பண்ணும்போது புது பிளேட் யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஸ்பெர்ம்ஸ் பத்தி இப்ப யாருக்கு தான் தெரியாது. இத பத்தின விஷயத்த ஸ்கூல்லயே நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்பெர்ம் ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் செல். இது ஃபீமேல் எக் கூட ஃபெர்டிலைஸ் ஆகி தான் குழந்தை உருவாகுது. அப்படிப்பட்ட இந்த ஸ்பெர்ம் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் பாருங்க. மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே எவ்வளவு ஸ்பீடா நீந்துது பாத்தீங்களா? இதுல நீங்க சில அப்நார்மல் செல்ஸையும் பார்க்க முடியும். இன்னொரு செல்ல தலை பெண்டா இருக்கிறதையும் பார்க்க முடியும். இன்னொரு செல் பெரிய டெய்ல் இருக்கிறதுனால ஸ்விம் பண்ணவே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு. உடனே இந்த மைக்ரோஸ்கோப்ல பாக்குற ஸ்பெர்ம் எல்லாமே வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா லட்சக்கணக்கான செல்ல வெறும் ஒரு செல் வேலையை காமிச்சாலே போதும். அந்த ஒரு செல் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணி ஃபீமேல் கிட்ட போய் அது ஃபெர்டிலைஸ் ஆனாலே போதும். ஹியூமன் ஐ. நம்ம இந்த உலகத்தை அழகா பாக்குறதும் நம்ம கண்ணால தான். நாம அழகா இருக்கோமா அப்படின்றத கண்ணாடிய பார்த்து ரசிக்கிறதும் நம்மளோட கண்ணால தான். நம்மளோட பாடி பார்ட்ல கண்ணு ரொம்பவே முக்கியமான ஒரு பாடி பார்ட். அப்படிப்பட்ட கண்ணை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஏதோ வேற உலகத்துக்கு போன ஃபீலே கிடைக்கும். ரொம்பவே குழப்பமா இருக்குல்ல? சரி வாங்க, மைக்ரோஸ்கோப்ல மனுஷனோட கண்ணை பார்த்தா எப்படி தெரியும்ன்றத நீங்களே பாருங்க. கண்ணுக்குள்ள ஃபுல்லா மேடும் பள்ளமா ஏதோ வேட்டு கிரகத்தை பாக்குற மாதிரியே இருக்குல்ல? ஆனா இந்த கண்ணை வச்சுதான் நம்மளையும் நம்மள சுத்தி இருக்க உலகத்தையும் பார்த்து நம்ம ரசிச்சிட்டு இருக்கோம். பட்டர்ஃப்ளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரீலெவலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க. இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.